விட்டு ஓடிவிட்டன. அண்ணா அண்ணா, வெள்ளையர் படையிலிருந்து நம்ம குழுவை சொல்லும் சுபேதார் வேலுப்பிடமிருந்து அவசர ஓலை வந்துள்ளது. தம்பி கிரேதார், ஓலையில் உள்ள செய்தி இப்படி. மதிப்பிற்குரிய கொங்கு நாட்டு தலைவர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு சுபேதார் வேலுப்பன் எழுதி கொள்வது. ஜெனரல் ஹாரிஸ் தலைமையில் 36 பீரங்கிகள் அடங்கிய வெள்ளையர்களின் பெரும்படை கள்ளிக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஓடாநிலை மும்முனை தாக்குதல் நடத்தி தங்களை சிறைபிடிக்க முடிவு செய்துள்ளனர். தாங்கள் உடனே ஓடாநிலை விட்டு வெளியேறி தலைமறைவாயிருப்பது நல்லது. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள சுபேதார் வேலப்பன் அறிவுரையின்படி தற்போதைக்கு நாம் தலைமறைவாயிருப்பதே நல்லது. கோட்டை விட்டு வெளியேற நாம் பிடிபட்டு விட்டால் நமது போராட்டம் அனைத்தும் பாழாகிவிடும். அஞ்சுவதும் மணிமணிவதும் தமிழ் வரலாறுக்குரிய நல்லவே. அண்ணா, வர இருப்பது பெரும்படை. அதை நேர் என்று அறவழியில் போல் செய்ய வாய்ப்பில்லை. கோழையாய் 100 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் வீரனாய் ஒரு நாள் வாழ்ந்து மடிவது ஆக சென்று என்று கூறி போர்க்களத்திலே மாண்டாரே மாவீர திப்பு சுல்தான் அவருடன் தோளுக்கு தோள் என்று களமாடிய மான மருவர்கள் நாம். நம்மால் எப்படி ஓடி ஓட முடியும்? யாழும் கதிரும் கை கொடும், காலம் கதி இடத்தால் செய்யும் என்ற வள்ளுவன் வாக்கினை தங்களுக்கு நான் நினைவூட்ட தேவையில்லை. புரிகிறது. இருப்பினும் என் மனம் இடம் தரவில்லை. எதிரியின் கை ஓங்கி நிற்கிறது. ஒதுங்கி நிற்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்போது நாம் எங்கு செல்வது? பழனியை ஒட்டியுள்ள கருமலை காட்டுக்கு செல்லும். அங்கு நமது சமையல்காரன் நல்லான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடிப்பான். அவனை தவிர நாம் போகும் இடம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. தம்பி கிளேரா, தளபதி கருப்பு செயல் சொல்வது போல் அனைத்து ஏற்பாடு ஆகட்டும். உத்தரவண்ணா. ஜெனரல் ஹாரிஸ் அவனோடு மூழ்கள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம் படைவீரர்கள் அவர்கள் ஊர்களுக்கு செல்லட்டும். நம் கட்டளைக்காக காத்திருக்க சொல்லுங்கள். ஆவட்டும் அரசே, பாருங்கள் போகலாம். ஐயா ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. மூணும் சொல்றே போ. ஐயா ஐயா, நான் எந்த தப்பு பண்ணல, என்னை விட்டுருங்க ஐயா. யாரு என்ன வேலை செய்ய எல்லாம் எங்களுக்கு தெரியும். துறைகிட்ட பத்தி எல்லாம் உண்மை சொல்லு. வாடா. துறைகிட்டயா? ஐயா வேலைங்க ஐயா. ஐயா வேலைங்க ஐயா. ஐயா ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா தலவாய் சின்ன தம்பி. Who is this man? Your Highness. இவன் பெயர் நல்லா. சின்னமலையின் சமையல்காரன். சின்னமலையும் அவன் தம்பிகளும் எங்கே பதுங்கியுள்ளார்கள் என்பது இவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. உண்மையை கூறு சின்ன தம்பி. Don't frighten him. கழுதையோடு நடந்து கொள்ளுங்கள். சொல், சின்னமலை எங்கு உள்ளான்? துரை, எனக்கு எதுவும் தெரியாது. நான் புள்ள குட்டிக்காரன், என்னை விட்டுருங்க துரை. இதோ இது உனக்குத்தான். எடுத்துக்கொள். துரை, இவ்வளவுமே எனக்கா? ஆம், கம்பெனிக்கு நீ உதவினால் இதைவிட ஏராளமான செல்வம் உமக்கு கிட்டும். இந்த சின்னமலையோடு இருந்து நீயும் எத்தனை நாள் கஷ்டப்பட போகிறாய். அவன் கதை முடிய போகிறது. கம்பெனி உனக்கு சகல வசதிகளையும் செய்து தரும். ஆம், இளம் புலமிட உன் வாழ்க்கையே மாறிவிடும். இல்ல வேறக்கு துரை. ஓ கமான், வாங்கிக்கொள். இப்பொழுது சொல், சின்னமலை எங்கு உள்ளான்? துரை, அவர்கள் கருமலை காட்டில் மறைந்துள்ளார்கள். ஆம், நான் தானே அவர்களுக்கு சமைத்து தருகிறேன். தலவாய் சின்ன தம்பி, get our force ready. சின்னமலையும் அவன் தொழுப்புக்களையும் உடனே பிடித்தாக வேண்டும். அவசரப்படாதீங்க. அவங்க சாப்பிடுறப்ப கூட துப்பாக்கியும் கையெறி விட்டுட்டு தான் இருப்பாங்க. Hand grenades? ஆம், சின்னமலையை பிடிக்கிறது உங்களுக்கு எளிதில்ல. என்ன செய்வது இப்போது? என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். வாங்க. Let's follow நல்லா. எசமா, நேரமாகுது, சாப்பிடுவாங்க. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. எப்படி சாப்பிட முடியும்? நல்லப்பா, நம் ஓடநிலை கோட்டையை வெள்ளையர்கள் தகர்த்து விட்டனர். எனக்கு உணவு சொல்லுவேன் நண்பன் சுபைதார் வேலுப்பனையும் கொன்று விட்டனர். ஒட்டுமொத்த கொங்கு நாடும் வெள்ளையர்களின் கூடாரமாகிவிட்டது.
எசமா நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே அவங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியும். தயவு செய்து சாப்பிட வாங்க எசமா, எனக்காக வாங்க எசமா, வாங்க எசமா, வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க எசமா, சாப்பிடுங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சாப்பிடுங்க எசமா. இந்த ராத்திரி நேரத்துல இந்த மறைவான இடத்துல எந்த எதிரி வர போறான் பாருங்க. கையெல்லாம் வெடி மருந்து. சாப்பிடும் போதுமா துப்பாக்கிகளையும் கயிறு குண்டுகளையும் வைத்திருக்க வேண்டும். அது அப்படி ஓரமா வச்சுட்டு பொறுமையா சாப்பிடுங்க. நல்லப்பா, நரிகளை போல் எதிரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். பாவம் நீ அப்பாவி. அவர்களது சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு பக்குவம் இல்லை. என்னமோ எசமா, பயந்து பயந்து சாட்டா உடம்புல ஒட்டுமா என்ன? முதல்ல அந்த ஆயுதங்களை என்னிடம் கொடுங்க. யாரு வராங்கன்னு நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தம் இங்கே? ஒன்றுமில்லையே. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுட்டீங்களா? சுட்டி வளையுங்கள், அசைந்தால் சுட்டு விடுவோம். அப்படியே சபாஷ் நல்லப்பா, வேடன். அடே நல்லப்பா, இன துரோகி, இதற்கு நீ உணவில் நஞ்சை வைத்து என்னை கொண்டிருக்கலாம். Arrest him. Take him to Sangagiri Fort. தீரன் சின்னமலை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழி செலுத்த மறுத்தது. ஈரோடு, கோயம்புத்தூர், பவானி என கொங்கு மண்டலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு எதிராக கிளர்ச்சி நடத்தியது. அனைத்திற்கும் மேலாக பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி கர்னல் மேக்ஸ்வெல் தலையை வெட்டியது என பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உம்மை கைது செய்துள்ளோம். இதற்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாய்? சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எதற்காக இங்கு கொண்டு வந்தீர்களோ அந்த வேலையை முடியுங்கள். மரண பயத்தில் பேச முடியவில்லை சின்னமலை. பயமா? ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, என்னிடம் மும்முறை தோற்று பிரபதி காட்டிவனை கோழைகள் நீங்கள். அது பழைய கதை. இப்போது நாங்கள் வென்று விட்டோம். வேறின்றி போர் செய்ய துணி இல்லாமல் வஞ்சக வலை வீசனை வளைத்து விட்டு வாயிலில் பேசுகிறாய ஜெனரல் ஹாரிஸ். சின்னமலை, உன் வீர பராக்கிரமத்தில் துறை அவர்களுக்கு பெரும் மதிப்பு உண்டு. இப்பொழுதும் ஒன்றும் குடிமொழிகி போயிடவில்லை. பிரிட்டிஷ் மேலாட்சிக்கு கட்டுப்பட்டு கொங்கு நாட்டை நீயே ஆளலாம். ஆனால் மக்களிடம் வரி வசூலித்து கொம்பேனியருக்கு கப்பம் கட்ட வேண்டும். 5 ஆண்டு கொங்கு மண்டலத்தை இறையாண்மை கொண்ட தன்னாட்சியாளராக ஆட்சி செய்துள்ளேன். அரசனாக இருந்து ஆள்வதற்கல்ல, அண்டி பிழைக்க வந்த அந்நியர் கூட்டம் உங்களிடம் நாங்கள் அடிமையாகிற கூடம்பிற்காக கப்பம் வரித்த என்ற வார்த்தைகளுக்கு திபேல். உயிர் மேல் ஆசை இருந்தால் நீ இன்னும் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளலாம். துறையிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேள். நீ தமிழன் தானே? இந்த வெள்ளை நாய்களுக்கு வக்காலத்துவாங்க. உனக்கு வெட்கமாக இல்லை? சின்னமலை, வார்த்தைகளை சிதற விடாதே. உம்மை போல் கழித்து தாய்தரனையும் திப்புவும் காணாமல் போய்விட்டனர். இல்லை, என் மண்ணின் வரலாறாகிவிட்டனர். துறை, இவனிடம் என்ன பேச்சு? இவனை தூக்கிடுங்கள். இவன் கொட்ட வழியேட்டும். கடைசியாக கேட்கிறேன், மன்னிப்பு கேள். மண்டிடுவதோ மன்னிப்பு கேட்பதோ எங்கள் அகராதில் கிடையாது. உன்னால் ஆடலை பார்த்துக்கொள். யார் எங்கே? மாட்சிமை பொருந்திய பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக செயல்பட்ட தீரன் சின்னமலை என்னும் தீர்த்தகிரியையும் அவன் தம்பிகளையும் சாகுமலை தூக்கிலிட உத்தரவிடுகிறேன். உடனே கட்டளை நிறைவேற்றுங்கள். சின்னமலை, கடைசியாக சொல்ல ஏதேனும் உள்ளதா? அன்று சென்னிமணிக்கும் சிவன்மணிக்கும் நடுவில் அரணாக இருந்த என்னால் இன்று என்
இனி எவரும்